ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் இறால் கிரேவி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இறால் கிரேவியோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டு செய்கிறது தான். ஃப்ரெஷ்ஷான இறாலோட ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா அதனோட டேஸ்ட்டுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் சித்தியோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு கூட சொல்லலாம். இது நான் அவங்கள்ட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். இப்போ அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். இறால் 1/2 கிலோ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் 150 கிராம் இருக்குது. இறால் எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிற வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு நம்ம பார்த்துருவோம். மிளகாய் வத்தல் 8 எடுத்திருக்கேன். இங்கே காரத்துக்கு ஏற்றபடி கூட்டி குறைச்சிக்கலாம். சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பூண்டு 10 பல், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 1/4 கப் துருவன தேங்காய். இது கூட அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டு சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது போட்டுப்போம். கூடவே கீர்ன பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் வாசத்துக்கு கறிவேப்பிலை, வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு பொடியாக நறுக்குன தக்காளி போட்டுப்போம். தக்காளி இதுக்கு ரொம்ப போடணுங்கிற தேவை கிடையாது. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இறால் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா அது ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால நம்ம இறாலை போடுறதுக்கு முன்னாடி இந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா நம்ம கிளறி விடுவோம். இப்போ பச்சை வாசம் போயிட்டது. இது கூடவே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க இறாலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பு இந்த டைம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம். இந்த டைம் இதுக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக விடுவோம். பெரிய இறால்ங்கிறனால 10 நிமிஷம், அதே சின்ன இறால்னா 5 நிமிஷம் போதும். நடுவில் ஒரு தடவை மூடியை திறந்து நல்லா கிளறி விடுவோம். 10 நிமிஷம் ஆயிட்டது. நம்மளோட இறால் நல்லா வெந்துட்டது. இந்த கிரேவியை இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சாப்பிடணுன்னா இந்த கன்சிஸ்டன்சியோட நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், மெயினாக தயிர் சாதம்னா இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் கிரேவி. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிப்போம். இப்போ நம்மளோட டேஸ்டியான செட்டிநாடு இறால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் செட்டிநாடு இறால் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.